பன்முகத்திலேயே பாண்டிய மகனே வாழ்வாயாக, பயனே வாழ்க, செய்யனே வாழ்க, இதுவரை வைத்து உடனே வாழ்க. வெற்றி தரும் வேலனை தன் பெரிய கையில் செய்தி வீரிட்டு எழும் புதிரி ஒழிவு பிறத்தலை பீடத்தில் ஏறி நிகழ் கொடியாகிய கொற்றவையும் அல்ல, கண்ணியர் இருவரும் இளையவளாகிய பிடாரியும் அல்ல, இறைவனின் நடனமான செய்த பத்திரகாளியும் அல்ல, ரத்தம் தரும் நாட்டை தன் இருப்பிடமாக கொண்ட காளியும் அல்ல, காலுடன் என்ற அசுரனின் பரந்த மார்பை பிளந்த துர்க்கையும் அல்ல, தன் உள்ளத்தில் பெருமை கொண்டால் போலவும் கணவனை இணைந்த அவள் பொச்சனுக்கு ஒன்றினை கையில் எய்தியவளாய் நம் வாயில் மூடி இருக்கின்ற அரசே. அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழைய புறாவுக்கு உழந்த புகழ்பெற்ற மன்னவரின் வரலாற்றை தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதை, நீதி நிலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரை எனது ஊர், பெருமணிகள் மாசாத்துமானின் மருமகள், எனது பெயர் கண்ணகி. என்ன? ரோமாபுரியின் கொடி மண்டபத்திலே உனது தூதுவர்கள் வீற்றிருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகை செய்கிறாய், அந்த கொடி கொம்பம் முறிந்து விழ அயல் நாட்டவர்கள் தூரைகள் உன் கொடுக்குள் அளித்த அவசர திருப்புக்கு ஆளாகி கொண்டு கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. கோவலன் மனைவி, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும், யாகாவராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க, யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய பேரர்களே கல்வர்கள். கையும் களவுமாக பிடிப்பட்ட கல்வனை தமிழகத்தில் நீதி கொள்ளாமல் விடாது என்று உனக்கு தெரியாது. நீதி இலக்கணம் உரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உன் நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லால் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லால் வகுத்ததே இந்த நீதி. அதனால் தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகுழியில் தள்ளிவிட்டீர்கள். குடைநிழலில் குந்தரம் ஊர்பவனே, எண்ணிப்பார். கொழு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவை மண்டபத்தோடு முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன். இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உமக்கு பெயரா அறம் காக்கும் அண்ணன் அரசே? கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது என் மனைவியான கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்லுகிறார்கள்? உன் மீது வழக்குரைத்தவர்கள் குற்றவாளி நீ. நான் குற்றவாளி? நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள். இவர்களை இப்போது நீதிமன்றம் ஆன்றோர்களே, அறிவுமிகு அரும்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரியப்படை கடந்தான், அவனை எல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாயின் மேல் ஆணையாக, தமிழின் மேல் ஆணையாக, தாய் வித்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு. அதற்கான மரண தண்டனை அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மனவாளன் திருத்த வந்தான். பாவிகளை கொச்சு குவித்து விட்டீர்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு ஆதாரம்? ஆதாரம் இத்தனை கேள்விகளை என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவன் ஆக்கிக் கொண்டு துடிதுடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேரில் அத்தானை கேட்டிருந்தால் நீதிபதி மன்னனுக்கு என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே. என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? இருந்து போன என் கணவர் எழுப்பி தருவீர்களா? பெற்றுண்ட கழுதனை ஒட்டி தருவீர்களா? முடியாது.
முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? தேவி, இப்படி கொடு, பார்க்கலாம். முத்துக்கள். அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டிய மன்னா, அமைச்சர்களே, அரும்பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் நாரம், வாரம், தீரம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயையோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்த? தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, நீ நீதி வழங்கிய செய்தி கேட்டு? ஆணி சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் மண்ணாந்து தலை குனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே? உன் வெற்றி திருப்பாடி எங்கே? 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 மன்னா, மாசுபடரும் மாநில நிகழ்வும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மாபாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? தேவையில்லை. வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற கூட எதற்காக? தேவையில்லை. அழு, நன்றாக அழு. என்னை காதலெல்லாம் அழுவைத்த காவலனை அழு. என் காதலனை, என் கண்ணாளனை, என் கண்ணிறைந்த மணவாளனை. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல. உன் கணவன் கல்வன் அல்ல. கொன்று வா என்று தவறான தீர்ப்பளித்த நானே கல்வன். தமிழே தாயகமே என் தாயே, நானே கல்வன். தமிழே தாயகமே என் தாயே, என்னை மன்னித்து விடமா, என்னை மன்னித்து விட. அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும். மதுரை பாண்டிய மன்னனாக கலையரசன், அரசியாக மீனாட்சி, தளபதியாக ஜெயராமன், மந்திரியாக கிஷோர், காவலாளிகளாக அருண்குமார் மற்றும் ஹரியர், கண்ணகியாக பிரின்சி, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற சிலப்பதிகாரத்தின் கருத்தை நம் கண்முன்னே நாடகமாய் அரங்கேற்றிய நம் கல்லூரி மாணவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.